மத்தபடி உண்மையான அன்பெல்லாம் கிடையாதுல்ல? ஆமா, நான் ஒரு பொய்க்காரி, நான் ஒரு நடிப்புக்காரி, நான் யாருக்குமே உண்மையா இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓங்கி அரஞ்சின்னு வச்சுக்கோயேன். நெடுவலி நெடுவலி நெடுவலி, என் லைஃபே போயிடுச்சுடி. நான் ஒரு நடப்போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. எனக்கு வாழவே பிடிக்கல. மாடனு என்னாச்சு? மாடனு மாடனு என்னடி ஆச்சு? சொல்றேன்டி, எல்லாத்தையும் சொல்றேன். யாரு நல்லடி மாடனு உனக்கு பிரச்சனை? மாமியா மாமா எதுவும் கொடுமைப்படுத்துறாங்களா? இல்ல நெடுவலி, அவங்கெல்லாம் தங்கம். அவங்கள மாதிரி ஒரு மாமியார் மாமனார் கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணனோ தெரியல. அதனாலதான் எனக்கு இப்பேற்பட்ட மாமனார் மாமியார் கிடைச்சிருக்காங்க. மாமா மாமியா தான் எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனையா இருக்கு. மத்தபடி உன் குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்றதுக்கு வேற ஆளே இல்லையே. உன் வீட்டுக்காரர் கூட உன்னை நல்லா தானடி வச்சுக்கிறாரு. நல்லா தாண்டி வச்சிருப்பாரு. ஊருக்காகவும் உறவுக்காகவும் வெளியில நல்லா வச்சிருக்கிறது மாதிரி நடிக்கிறாரு. நானும் அவர் கூட சேர்ந்து நாடகம் நடத்திட்டு இருக்கேன். மாடனே என்னல சொல்ற? இல்லடி நெடுவாளி, நீங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி என் புருஷன் அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது. அவ்வளோ நல்லா என்ன வச்சுக்கிறவனும் கிடையாது. எல்லாமே வெளியில போடுற நாடகம். அந்த ஆளு ரெட்டை வேஷம் போட்டு ஊரையும் என் மாமனார் மாமியாரையும் ஏமாத்திட்டு இருக்காண்டி. மாடனே ஒரு சைக்கோடி, சரியான சந்தேக பிராணி. என்ன நெத்தமும் சந்தேகப்பட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்காண்டி. வேற வழியே இல்லாம நான் பெத்த பிள்ளைக்காக உயிரோட இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். என்னால முடியலடி நெடுவாளி, என்னால சுத்தமா முடியல. என்னடி சொல்ற? எதுக்காக உன்னை சந்தேகப்படுறாரு? என்ன ஆச்சு அவருக்கு? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை லவ் பண்ணேன்டி நெடுவாளி. அந்த பையனோட கூட பிறந்தது 4 பொண்ணுங்க. அவங்க அப்பா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்தோட மொத்த சுமையும் அந்த பையனோட தலையில வந்து விதிச்சிருச்சு. அந்த 4 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டான். என்னோட குடும்ப சூழ்நிலை, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வந்து இருக்கிற என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுங்கிறதுனால எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம 2 பேரும் பேசி சமாதானமா பிரிஞ்சிட்டோம். இதுல ஒன்றும் தப்பு இல்லையேடி மாடனே. அந்த பையன் எடுத்த முடிவும் கரெக்டு தானே. லவ் பண்ணிட்டோமேங்கிறதுனால உன்னை உடனே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா நீனும் அந்த குடும்பத்துல இன்னும் ஒரு ஆள் ஆயிடுவ. அப்பா இல்லாத குடும்பத்துல நீ ஒரு பாரோன்னு நினைச்சு அந்த 4 தங்கச்சிங்களை கரை சேர்த்த பிறகுதான் உன்னை கல்யாணம் பண்ணவேன்னு நினைச்சிருக்கான். அவனோட பொறுப்பு அவனுக்கு. அதுக்கடையில உன் தங்கச்சி உன் குடும்பத்துல, உன்னோட பொறுப்பு உனக்கு. 2 பேரும் பிரிஞ்ச வரைக்கும் ஓகே தான். அதுக்கும் உன் புருஷனுக்கும் என்னடி சம்பந்தம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக நான் லவ் பண்ண விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன்டி. பைத்தியக்காரி, பாஸ்ட் லைஃப் தான் முடிஞ்சு போச்சுல, அத பத்தி எதுக்கடி இவர்கிட்ட சொல்ற? அவரும் அவரோட பாஸ்ட் லைஃப் பத்தி என்கிட்ட சொன்னாரடி. அவரை விரும்பின பொண்ணு இவங்க வீட்டில் ஒத்துக்கலைங்கிறதுக்காக சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சான். அதை சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி நானும் என்னோட லைஃபை சொன்னேன். இல்லைன்னா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். அடி பைத்தியக்காரி, ஆம்பளைங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா அவங்க பண்ற எதுவுமே தப்பா தெரியாதுடி. நம்ம சின்னதா ஏதாவது சொன்னோம்னாலும் அது தாண்டி பெரிய விஷயமா வந்து நிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் கூட தான் வாழ போற, இவரை தான் விரும்ப போற, இவருக்காக தான் இனிமே உன்னோட மொத்த லைஃப்னு முடிவு பண்ணிட்டு தானே வந்த. அப்புறம் எதுக்குடி பாஸ்ட போட்டு கிளறிக்கிட்டு கிடக்க? அது முடிஞ்சு போன குப்பை. தூக்கி போட்ட குப்பைய திரும்ப கொண்டுட்டு வந்து இங்க எதுக்குடி கொட்டுன? தப்பு பண்ணிட்டேன்டி. ஆனா என்னைக்கு இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இவரை தவிர வேற யாராலையும் நான் மனசார கூட நினைச்சதில்ல. இவர் மட்டும்தான் என் உலகம், இந்த குடும்பம் மட்டும்தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இவர் என்ன நெத்தமும் டார்ச்சர் பண்ணி கொலையா கொல்றாரு. என்னால முடியலடி. என்ன மாடனு, நீ அவருக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன்டி. ஆனா அவர் என் பேச்ச காது கொடுத்து கேட்கறது மாதிரியே இல்ல. இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கூட பாப்பா மடோனா இப்பதான் ஆஸ்பத்திரில இருந்து வரியா? ஆமாங்க மாமா.
சரிப்பா சரிப்பா. சிங்கார உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? அவனுக்கு இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைல? டாக்டர் எல்லாம் பார்த்தீல? ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது மாமா. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. பாவம் கஷ்டப்படுற குடும்பத்து பிள்ளைய, அதுகளுக்கு தான் கஷ்டம் தேடி தேடி வருது. என்ன செய்ய? எல்லாம் இறைவன் எழுதின எழுத்து, யாரால மாற்றி எழுத முடியும்? சரி நீ போப்பா, உள்ளே போய் குளிச்சுட்டு சாப்பிடு. அத்தை சமைச்சு வச்சிருக்கா. ம் சரிங்க மாமா. பட்டகாலிலேயே படும் கெட்ட குடியே கெடுங்கிறது மாதிரி இந்த கஷ்டப்படுறதுகளுக்கு ஒரு விடிவு காலம் வந்து தொலைய மாட்டேங்குதே. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ தெரியல. ஏய், அங்கேயே நில்லுடி. என்னங்க? அங்கேயே நில்லுன்னு சொன்னேன். நான் அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். வனசக்கா வீட்டுக்காரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும் போகாம இருந்தா நல்லா இருக்காதுங்க. அதனால தான். அதனால அவனை நல்லா விசாரிச்சு கொஞ்சம் கொலாவிட்டு வரியா? என்னங்க? ஏ நிறுத்துடி. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா அவன் பொண்டாட்டி போய் அழுகட்டும். நீ எதுக்குடி போற? என்னங்க இப்படி பேசுறீங்க? வனசாக்கா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் அப்படி போகாம இருக்க முடியும்? பனசா உனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவன் புருஷன் உனக்கு ஃப்ரெண்டாடி? ஏங்க இப்படி அநியாயமா பேசுறீங்க? அது நான் பேசுறது அநியாயமா இருக்கு. நீ 2 நாளா ரைட்டும் பகலும் போய் ஊர் சுத்திட்டு வர்றியே, இது ரொம்ப நியாயமா இருக்கா? எங்கடி போய் சுத்திட்டு வர்ற? எங்க போய் சுத்திட்டு வர்ற? எங்க அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம எதுக்கு எது பேசிட்டு இருக்க? இல்லைங்க, அத்தை மாமா கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். ஏய், ஆனா உன அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு போனேன், அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு போனேன்னு கதை படிச்சுக்கிட்டு இருக்க. எங்க அப்பா உனக்கு புருஷனா இல்ல நான் உனக்கு புருஷனாடி? கேட்கவே அசிங்கமா இருக்கு. என்னடி மாடனு, அப்பேற்பட்ட மனுஷனை போய் இப்படி பேசுறாருங்கிற? இதெல்லாம் கொஞ்சம்தான், இதுக்கு மேலேயும் இருக்கு. உண்மையை சொல்லுடி. 2 நாளா எங்க போய் எவன் கூட ஊர் சுத்திட்டு வர? சொல்ல போறியா இல்லையா? எங்க இப்படி அநியாயமா பழி போடுறீங்க? சத்தியமா நான் அந்த மாதிரி எங்கேயும் போகல. நீங்க வேணும்னா நெடுவாளி அன்னைக்கிலே கனியாருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்ல. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. பொய்யாடி பேசுற பிச்சைக்கார நாயே. அம்மா அம்மா அம்மா, என்ன விட்டுருங்க. எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வயிறு வலிக்குதா? அவன் கூட சேர்ந்து ஊர் சுத்தும் போது உனக்கு கை கால் வலிக்கல, நான் எட்டி மிதிச்சோன உனக்கு வயிறு வலிக்குதா? என்னங்க, நான் சத்தியமா யார் கூடவும் எங்கேயும் போகல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரேன். என்ன நம்புங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல்ங்கிற பேர்ல ஒருத்தன் கூட ஊர் சுத்திட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையா இருக்கிறது மாதிரி வந்து நடிக்கிறியா? எங்க அம்மா அப்பாவை ஏமாத்தி அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவன் கூட போய் சுத்திட்டு தானடி வர? எங்கடி போய் இருந்துட்டு வந்த? எங்க போன? உண்மையை சொல்லல உன கொண்டுவேன். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்குடி உனக்கு. உடனே பார்த்து நடக்க மாட்டியா? என்ன இப்படி விழுந்து கிடக்க? பொறுமையா எந்திரி. என்னடா ஆச்சு? ஏன்டா புள்ள விழுந்து கிடக்க? மடனே ஒண்ணும் இல்லம்மா. தம்பி தண்ணியை கீழே கொட்டி விட்டு இருந்திருக்கான், அதை பார்க்காம கால் வச்சு வலிக்கு கீழே விழுந்துட்டா. எந்திரி மாடோனா, எந்திரி, பொறுமையா எந்திரி. என்னம்மா பொம்பளை புள்ள இப்படியா நடப்ப? கீழே என்ன இருக்கு மேல என்ன இருக்குன்னு பார்த்து நடக்கிறது இல்ல? கை கால் ஏதாவது பழமா அடிபட்டுட்டா என்ன செய்யறது? அதானே, உனக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால எப்படி மாடனே தாங்க முடியும்? கொஞ்சமாவது உடம்ப கவனிச்சுக்கிறியா? இப்படிதாம்மா எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா. அடனே, உனக்கு ஒரு முள்ளு குத்துனா கூட என் புள்ள தாங்க மாட்டேன். இப்படி நீ பாட்டுக்கு கீழே விழுந்து குறுக்கு இருக்குல ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் கூட கவனமே இல்ல. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே அத்தை. என்னது? தெரியாம வலிக்க விழுந்துட்டே அத்தை. சரி ஒண்ணும் இல்ல, இனிமே கவனமா நடக்கணும் சரியா? வா, ஏதாவது அத்தை தைலம் போட்டு தேய்ச்சி விடுறேன். இல்லைன்னா சுடுதண்ணி ஒத்தர உப்பு ஒத்தர ஏதாவது கொடுத்தோம்னா சரியா போகும். ஆப்ரேஷன் பண்ணி புள்ள பெத்த உடம்பு, கவனமா இருக்கிறது இல்லையா? இப்படியா போய் விழுந்து கிடப்ப? பார்த்து வாடா, இப்படின்னா என்ன ஆகும்? இவ்வளவு மோசமானவன் அவன் புருஷன். வெளியில நல்லவன் மாதிரி அப்படி நாடகம் போடுறான். அவன் அடிக்கிறத கூட என்னால இப்ப தாங்கிக்க முடியுது. ஆனா வெளியில ஒரு முகமூடி போட்டு நான் நல்லவேன்னு நடிக்கிறான் பாரு, அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. பைத்தியக்காரி, நீ இவ்வளவே அனுபவிச்சுக்கிட்டு ஏண்டி அந்த வீட்டுல இருக்கணும்? உன் மாமனார் மாமியார் கிட்டயோ இல்ல உங்க அம்மா அப்பா கிட்டயோ போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போலாம்ல. இங்கேயோ இவ்வளவு சித்திரவதையும் ஏண்டி அனுபவிச்சுட்டு இருக்க?
கட்டுனவன் சரியில்லையேன்னு கடைசி வர போய் அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்னாலையும் முடியாதுடி. எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். என்னை கட்டி கொடுக்கறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ வயசுக்கு வந்த என் தங்கச்சி வேற இருக்கா, அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி 2 அட்டாக் வந்துருச்சு. என்னால் என்னோட கஷ்டத்தை அவங்க கிட்ட போய் சொல்லி வாழ வேண்டிய பிள்ளைய வீட்டில் வச்சு நானும் வந்து வாழ வெட்டியா உட்காந்தா எங்கள் அம்மாவுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலடி நெடுவாளி. மொத்த பாரத்தையும் அந்த குடும்பத்தை மேலே வச்சு ஒரு குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக கொல்றதுக்கு நான் ஒருத்தி கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லலை. சரி, உங்க அம்மா சூழ்நிலை அப்படி இருக்கு, சொல்ல வேணா ரைட்டு தான். ஆனா உங்க மாமனார் கிட்ட சொல்லலாம்ல. என் மாமா யாரடி? ஊர் தலைவர். ஊருக்கே காவல் தெய்வமா என் மாமா தான் இருக்காரு. ஊர் குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் மாமா வீட்டுக்கு வந்தா சரியாயிரும்னு அவரை தேடி எல்லாரும் வர்றாங்க. ஆனா அவர் பிள்ளையே ஒரு சைக்கோன்னு நான் போய் சொன்னா அவர் மனசு தாங்குவாரா? வயசான காலத்துல அவர் இந்த வயசு வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக உழைச்சு போட்டு மாடா தேஞ்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவர்கிட்ட அவர் பிள்ளைய பத்தி சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பலடி. அதனாலதான் நான் அவர்கிட்டையும் சொல்லல. மாமனார் மாமியார் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, அம்மா வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது. இப்படி நெத்தமாக அடி வாங்கி செத்து செத்து ஒரு நாள் சுடுகாட்டில் கொண்டு போய் உன்னை பிதைச்சிருவாங்க. அதுக்கு தான் நீ பிறந்தியா? அதுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணியா? அவ்வளோதான் உன்னோட வாழ்க்கையா? தெரியலடி, என் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. இனிமேலாம் அவர் மாற மாட்டார். அவர் மாறுற மனசு ஜென்மமே கிடையாது. அவர் மாற மாட்டாரு. ஆனா அவருக்கு நீ யாருங்கிறத புரிய வைக்கலாம்ல. அதுக்காக இவ்வளவு நாள் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கியா? எத்தனையோ வாட்டி நான் அழுதும் சொல்லி பார்த்துட்டேன். ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ண தப்பு. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை தவிர நான் வேற யாரையும் மனசால கூட நினைச்சதில்லைன்னு நான் எத்தனையோ தடவை கதறிட்டேன். ஆனா அது எதுவுமே அவர் மனசுல நிக்கலடி. அவருக்கு பைத்தியம் முத்திருச்சு. என்னையெல்லாம் முடியலடி. முடியலைன்னு சொல்லி மூளையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி முடியும்? முடியும்னு நம்பணும். அதுக்கு என்ன செய்யணும்னு எடுத்து வைக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கு இப்படி மனசுக்குள்ளே வச்சு புழுங்கி அழுதுகிட்டு இருந்தா எப்படி ஒரு விஷயம் சரியா போகும்? பெத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட எதையாவது ஷேர் பண்ணுங்க. யார்கிட்டயுமே எதையுமே சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே வச்சிருந்து ஒரு நாள் செத்து போறதுல என்னடி லைஃப் இருக்கு? சொல்லணும்னு எனக்கு ஆசை தாண்டி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்கள் கூட இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கேன். வாய் விட்டு சிரிக்கிறேன். என் கவலையெல்லாம் மறந்து போகுது. அந்த நேரத்துலையும் என்னோட கவலை கஷ்டம்னு உங்ககிட்ட வந்து சொல்லி அழுது புலம்பி மேற்கொண்டு அந்த நிமிடங்களை நரகமாக்க நான் விரும்பலடி. அந்த வாழ்க்கையாவது எனக்கு கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதனால தாண்டி சொல்லலை. என்ன மாடனு இப்படி இருக்கியடி? யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் என்கிட்டனாலும் சொல்லியிருக்கலாம்ல. நானா ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி விடு, இனிமேலாவது என்கிட்ட சொல்லிட்டல. இனிமே உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் புருஷனை எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்திக்கலாம். இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அவரை அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலைய நம்ம தாண்டி உருவாக்கணும். குனிய கொட்டுறவனும் முட்டாள், கொட்ட குனிறவனும் முட்டாள்னு அவங்களுக்கெல்லாம் நம்ம காட்டணும்டி. நெடுவலி, உன் புருஷன் சாதாக்கு இருக்கனா இருந்தா அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் 4 மாத்திரையை வாங்கி கொடுத்து வைத்தியம் பார்த்து அவனை திருத்திடலாம். ஆனா உன் புருஷனுக்கு பிடிச்சிருக்கிறது சந்தேகம்ங்கிற சைக்கோ வியாதி. அதெல்லாம் சாதாரணமா திருத்த முடியாதுடி நெடுவாளி. அவங்க எந்த ரூட்ல போறாங்களோ அதே ரூட்ல போய் தான் அவங்கள நம்ம மடக்கி மாத்தணும். உன் பிரச்சனையை இனிமே நீ நினைச்சு கவலைப்படாத. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும், சரியா? சரிடி நெடுவலி. அம்மா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லை, எனக்கு பசி இல்லை. அதெல்லாம் எந்திரிச்சு வா. அத்தைக்கிழவி வீட்டில் சமைச்சு வச்சிருக்கு, நம்ம போய் சாப்பிடலாம். இல்லை பரவாயில்லடி, வேண்டாம். வான்னு சொல்றேன்ல, எந்திரிச்சு வாடி. நெடுவலி, வான்னு சொன்னேன். வர முடியுமா முடியாதா? வரேன்டி. எந்திரி. நண்பன் இருக்கா உயிரை கொடுப்பான். இனிமே உனக்கு பயம் எதுக்கு? போடு. என்னம்மா இருக்கு? எம்பட்டு நேரமா எடுத்து வைக்கிறேன். மணிக்கணக்காவா இதுலயே உட்கார்ந்து இருக்கிறது? சட்டு புட்டுன்னு எடுத்து வையே, நேரம் ஆயிருச்சுல. ஆண்டி, அவர் வந்துடட்டும். அவன் முக்கியமா ஏதாவது சவாரி வெறுப்பான். அவன் வந்தோன்னு நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல, நான் சொல்லிட்டே போறேன். சொன்னா கேட்க மாட்டியல. சரி என்னமோ பண்ணு.
ஒட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி டன் டன் டன். அருக்கோ 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 எங்க டார்லிங் இருக்க? அருக்கோ அட நீ இங்க இருக்கியா? அத்தா என்ன இருக்கு? ஏன் அழுகுற? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தா. நீங்க காலையில இருந்து எங்க போனீங்க? ஒன்னும் இல்ல இருக்கு. இன்னைக்கு நல்ல சவாரி, நிறைய காசு வந்துச்சு. அதான் உனக்காக ஸ்பெஷலா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்பா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ சொன்னாதான் நான் காட்டுவேன். நீங்களே சொல்லுங்க அத்தான். அப்படிங்கிறியா? சரி பரவாயில்ல, நீ கண்ணை மூடு, நான் காட்டுறேன். அருக்கு கண்ணை தர. அருக்கு என்னம்மா, மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் பார்த்தவும் மாமா மேல இருக்கிற பாசத்துல கட்டி பிடிச்சு கதறுவேன்னு பார்த்தா இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கியே. அத எதுக்கு அத்தான் இப்ப வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் இருக்கு? நீ தானே எனக்கு அல்வானா பிடிக்கும், மல்லிகைப்பூ நிறைய வச்சுக்கிறது என்னோட ஆசைன்னு சொன்னேன். அதான் உன் ஆசையை நிறைவேற்றுவோமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன் இருக்கு, பிடிக்கலையா? பிடிச்சிருக்கத்தான், ஆனா அதுக்கான வேலை தான் இங்க இல்ல. புரியலையே, என்ன இருக்கு சொல்ற? நீ என்ன வந்ததுல இருந்து ஒரு டைப்பா பேசிக்கிட்டு இருக்க? அவ ஒழுங்கா தாண்டா பேசுற. அம்மா அம்மா அதே அம்மா. ஏலே, ஆடி மாசம் பிறந்துருச்சுடா. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க கூடாது. அதனாலதான் காலையிலேயே போன் அடிச்சு அவ அம்மா அப்பாவை வர சொல்லிட்டேன். இன்னும் செத்த இடத்துல வந்துருவாங்க. நீ அவளை அனுப்பி விடுறதுக்கு ரெடியா இருந்துக்க. எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. அம்மா என்னமா சொல்ற? ஆடி மாசம் அனுப்பி விடணுமா? ஆமாடா கோணப்பையில, அதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற சம்பிரதாயம். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆடி மாசம் ஒன்னா சேர்ந்து இருக்க கூடாது. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுறதே முறை. அதுக்கு தான் எல்லா துணிமணியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் செத்த வரத்துல வந்துருவாங்க. அவங்க கிளம்பட்டும், நீ வழி அனுப்பி விட்டுட்டு மட்டும் வா. போமா, எங்களுக்கே இப்பதான் கல்யாணம் இருக்கு. நீ என்னால என் பொண்டாட்டி அனுப்ப முடியாது. வேலை முறை அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அனுப்ப முடியாதுன்னா என்னடா அர்த்தம்? அம்மா கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்கணும்னு இப்படி ஆசைப்படுறியே, உனக்கே நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கணும் தான் பிரிச்சு வைக்க சொல்றோம். அந்த பூவை கொண்டா, சாமி படத்துக்கு போடுவோம். அம்மா குர்ராங்கிறேன், அதுல என்னடா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. குர்ரா என்ன இருக்குன்னு பாப்பா. அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்வீட்டு. 2 நாளா வாய் மலு மலுன்னு இருக்கு. ஏதாவது இனிப்பு திங்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிண்டி திங்கிறதுக்கு அலுப்புப்பட்டு போய் தெரிய வேண்டியது இருக்கு. சரி சரி கொண்டா, சாப்பிட்டு பாப்போம். அம்மா அது வேற மாதிரி ஸ்வீட்மா. இந்த மாதிரி ஸ்வீட்டா இருந்தா என்னடா, எல்லாம் வாய்க்குள்ள வர்றது தானே. குடு குடு திண்டு வாப்பா, வாய் நம்மன்னு இருக்கு. அம்மா இதெல்லாம் நல்லா இல்ல அம்மா. எல்லாம் நல்லா இருக்கா, நான் போய் திண்டு வாக்குறேன். நீ சட்டை போட்டு உன் பொண்டாடிக்கு துணிமணி எல்லாம் எடுத்து அனுப்பி வச்சுட்டு கிளம்பி வா. அருக்கு தான் நீ போயே ஆகணுமா? உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பிளான் போட்டு நம்மள பிரிக்கிறாங்க அத்தான். ஆடி மாசத்துல ஏன் கண்டுபிடிச்சவன்? அவங்க மண்டையில கல்ல தூக்கி போட்டு கொள்ளாத வாசி. கோவப்படாதீங்க அத்தான், பெரியவங்க எது பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். சும்மா இரு இருக்கு. என்னால உன்னைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது தெரியுமா? என்னால மட்டும் எப்படி முடியும் அத்தான்? நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்ல இருக்கு, ஒரு மாசம். உன்னை பிரிஞ்சு ஒரு மாசம் நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி இருப்பேன்? இருந்துதான் அத்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அருக்கானே, இந்த உங்க அம்மா அப்பா வந்துட்டா, கிளம்பி ஓடியா.